சார் ஃபோன். சார் நரி. இடியட், வேர் தி ஹெல் ஆர் யூ? நான் இங்க தான் இருக்கேன் சார். சார் அது வந்து நீ எங்க இருந்தா எனக்கு என்னய்யா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 4 நாள் ஆகும், அதுக்குள்ள அதிகாரம் என்ன நினைச்சிட்டு இருக்க? bloody idiot. தேங்க்யூ சார். டேய் நரி, நீ டியூட்டில ஜாயின் பண்ணி 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா இவரை போய் அடிச்சிருப்ப, அதுவும் பப்ளிக் முன்னாடி வச்சு. யோ என்ன பாரியா? ஆர் யூ நாட் அஷேம்டு யூ இடியட்? சார் டேய் உனக்கு சூடு சொரணம் எதுவும் இல்ல? சார் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி பொறுக்கிக்காக எங்கிட்ட வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு யார் யூ நாட் அஷேம்டு? என்னைய எதிர்த்து பேசுறியா? உன்ன சாரி சார். சார் ப்ளீஸ் வேண்டாம் சார், எனக்காக நீங்க அசிங்கப்பட வேண்டாம். இந்த கேடு கெட்டவங்க. என்னடா சொன்ன? நரி நரி நரி, அவர் மேல கைய வச்ச உன் தலையில தொப்பி இருக்காது. சாரி சார். சாரிய தூக்கி குப்பையில போடு. யோ சார், உன்னோட ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எனக்கு வேணும். எஸ் சார். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் யாருங்கிறத காமிக்கிறேன். இனி நீ சர்வீஸ்ல இருக்கணுமான்னு நான் முடிவு பண்றேன். வழிய விடியா சார். சார் பெட்டி. டேக் இட். என்னது? டேக் இட் ஐ செட். காலையில வந்துருவானுங்க மனுஷனுக்கு பிபி ஏத்துறதுக்கு. கனமா இருக்காயா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்ல. பெட்டி கனமா இருக்குதா? வாயில என்னையா வச்சிருக்க? வேணாம், நீங்களே தூக்கி பாருங்க. ஓங்கி ஒண்ணு கொடுத்தலாம். பட்டனை போடியா? எஸ் சார். இந்தா, இது உனக்கு. எனக்கு வேண்டாம். கோச்சிக்காதடா. இம்போர்ட்டட் மெக்சிகன் ட்ரிங்க். மோந்து குடிச்சிட்டு கையில ஊறுகாயை தேய்ச்சிக்கிட்டு, அதோட பேர் என்ன? ஷக்கீலாவா? ஷக்கீலா இல்லைங்க, டெக்கிலா. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. என் பொண்ணு ஷாகினா லாஸ்ட் மந்த் துபாயில இருந்து வந்தப்ப கொண்டு வந்தா. நிறைய அங்கிளுக்காக நேரடியா தரத்துக்கு பயந்துகிட்டு என்கிட்ட கொடுத்தா. இத வாங்கிக்கடா. எனக்கு வேண்டாங்கிற. ஏன் வேண்டாம்? ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு புறம்போக்கு நாய்க்காக எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன எவ்வளவு கேவலப்படுறீங்க? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. கொஞ்சம் அடக்கி வாசி. ஐஜிடா, கொஞ்சம் பேசட்டுமா? ஹலோ. கொடு சார். நான் ஷிகாபுதீன். இல்ல சார், அவனை நல்லா 4 போடு போட்டு கைய கட்டி முன்னாடி நிக்க வச்சிருக்கேன். சும்மா. ஐயோ அது வேண்டாம் சார். கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு ஆபீசரை நீங்களே என்கொயரி பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அது வேண்டாம் சார். சார் அவனை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் உங்களை 10 கேள்வி கேட்பான். அவன் நாக்குக்கு விவஸ்தையே கிடையாது சார். இஸ் an uncouth rock. சார் சார் சார், நீங்க அவனை விசாரிக்க வேண்டாம் சார், நான் அவனை அடக்கி வைக்கிறேன். ஓகே சார், போன் பண்றேன் சார். இதுக்கு தான் சொல்றது, சுத்தமா தமிழே தெரியாத ஒருத்தனை அழைச்சுக்கிட்டு வந்து உயர் பதவியில நம்ம உட்கார வச்சா அவனுக்கு என்ன தெரியும்? ஏண்டா ஒரு ஐஜி நேரடியா ஒரு ஏசியை என்கொயரி பண்ணாங்கிறதுக்கு சரித்திரம் இருக்காடா நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்ல? ஐய, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் கிட்ட இருந்து போன் வரும். என்ன பிரச்சனை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. அதுக்கு நான் என்ன சொல்றது? அட நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க ஐயா. சிஎம்க்கு வேற வேலை இல்ல பாருங்க. என்ன சார், சிஎம் நம்பர் எங்கிட்ட கொடுத்தா நானே போன் பண்ணி பேசுறேன். ஏய் நரி, பொள்ளேர்னு கொடுப்பேன். இவனை பாரு. டேய் நரி, நான் காலையில போன்ல சொன்னேன்ல, மர்டர் கேஸ். உன்னோட ஸ்பெஷல் அசைன்மெண்ட் சார். இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு ஆரம்பிக்கணும் சார். இது சம்பந்தமான எல்லா பேப்பர்ஸும் டீடைல்ஸும் இதுல இருக்கு. யூ ஷுட் ரிப்போர்ட் டு மீ. சார். ஏய் நரி, கொஞ்சம் நில்லியா. ஏய், ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சுமந்துக்கிட்டு வந்தேன்ல. நீங்க ஒன்னும் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வரல சார். காலையில மேடம் பேக் பண்ணி ஞாபகமா பெட்டிக்குள்ள வச்சாங்க. நீங்க கிளம்பும் போது மேடமே அது கார்ல எடுத்து வச்சாங்க. மறக்காம எடுத்து கொடுன்னு டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இதானே உண்மை? அப்ப அவ உனக்கு போன் பண்ணாளா? என் தர்ம பத்னி? இல்ல சார், உங்க தர்ம பத்னி என் தர்ம பத்னிக்கு போன் பண்ணாங்க. தேங்க்யூ சார். நரே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பிரபா அடுத்து என்ன பண்றதா இருக்கா? அவ பிராக்டிஸ் கண்டினியூ பண்றாளா? நான் வேணா சீனியர் லாயர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? வேண்டாம் சார். அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வாங்குற என்ன போல ஒருத்தனோட வைஃபுக்கு வக்கீல் வேலை இல்ல, எந்த வேலையும் சரியா வராது. ஏண்டா? இது என்னோட முடிவு இல்ல, அவள எடுத்த முடிவு. she has split. ஒண்ணு என்ன சர்வீஸ் இருந்து நிரந்தரமா வெளியே அனுப்பணும், இல்லைன்னா
என் அப்பாவை கொன்ன மாதிரி என்ன யாராவது மாம்பு போடுவாங்க. அப்பதான் பாவம் அவளுக்கு. சீ, நிறுத்துடா. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், தாமஸ் ஆண்டனி, உன் பழைய ஃப்ரெண்டு தான். அவன் தான் இந்த கேஸ்ல உனக்கு அசிஸ்ட் பண்ண போற ஆபீசர். நாளைக்கே கேஸ ப்ரொசீட் பண்ணு. சார் போயிட்டு வா. சார் தபார்னரே வர்றது ஐஜி பாலகுமாரன் சாரோட வைஃப். நீ பாட்டு அவங்கள சாதாரண டாக்டர் நினைச்சிட்டு கண்ணா அப்படின்னு பேசுறாத. ஓ இதோ அவங்களே வந்துட்டாங்க. இப்பவே ப்ரமோஷனுக்கே கரெக்ட் பண்ணிடணும். குட் ஈவினிங் மேடம். நான் தாமஸ் ஆண்டனி, ஏசி. இந்த கேஸை நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா? எஸ் மேடம். வாங்க மேடம். அப்புறம் மேடம், நான் சாரு கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது மார்க்கெட் எல்லாம் சுத்தி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? எங்க மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன் மேடம். அப்புறம் மேடம், இவர்தான் நரேந்திரன், என்னோட சீஃப். கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க. எஸ் மேடம். A typical case of hit and run. அதை தவிர இந்த மரணத்துக்கு வேற எந்த காரணமும் சொல்றதுக்கு இல்ல. அதானே உங்க போலீஸ் ரிப்போர்ட்லயும் இருக்கு இல்ல? நீங்க சொன்னா சரியா இருக்கு மேடம். பாத்தீங்களா, அடையாளத்துக்கு முகம் மட்டும்தான் இருக்கு. அதர்வைஸ் இஸ் a complete mess. அடையாளம் சொல்ல இது ஒண்ணுதான் இருக்கு. மேடம் சொல்றது காதுல வேலையா? நல்லா விழுது. இங்க இங்க கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. இந்த இடத்துல நரே, மேடம் அவசரமா ஒரு ரிசப்ஷன் போனோம் இல்லையா மேடம்? ஆமா, இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரப்பவே ஆல்ரெடி லேட். உங்க ப்ரொசீஜரை சீக்கிரம் முடிச்சு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. முஸ்தபா சார். இந்த காயம் ரிப்போர்ட்ல இது இருக்கு சார். டாக்டர், உங்க அப்சர்வேஷன்ல வேற ஏதாவது? நோ. ரிப்போர்ட்டை நீங்களும் பாத்தீங்கல்ல? எஸ். நான் ஒரு 5 நிமிஷம் உங்க கூட தனியா பேசணும். நரி, மேடம் ஃபேஸோட க்ளோஸ் ரோட்ஸ், எவரி பாசிபிள் ஆங்கிள்ஸ் அண்ட் இன் ஃபுல் பாடி, இன்ச் டு இன்ச், எவரி மார்க் இன் டீடைல். எஸ் சார். டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் கம். எக்ஸப்ட் இந்த காயம் அடிப்பட்ட காயம். இன்னும் சொல்ல போனா கஞ்சாவட்டி போஸ் சாவறதுக்கு முன்னாடி அடிபட்டு 6 ஸ்டிச் போட்ட காயம். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன் சார், இது ஒரு கொலையா இருக்குமா இல்ல விபத்தா இருக்குமாங்கிற முடிவுக்கு இன்னும் வரல. எதுவும் தெளிவா சொல்ல முடியாது. பட் டாக்டர் இது கவனிக்கல. கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர்ல இது எழுதி இருக்கு. ஆனா டாக்டர் ரிப்போர்ட்ல இது மென்ஷன் பண்ணல. அதாவது அவங்க அந்த காயத்தை மறைச்சிருக்காங்க. என்னது? பர்பஸா அப்படி பண்ணிருப்பாங்க நான் சொல்ல. அப்படி இல்லாமலும் இருக்கலாம். நீ அவங்க கிட்ட எதுவும் கேட்கலையா? கேட்டேன். இனி இதுக்காக மேல இடத்துல இருந்து ஏதாவது போன் வருமா? உனக்கு இதுவே பொழப்பா போச்சு. இல்ல சார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட பொண்டாட்டி கிட்ட ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்கிற லிமிட்டுக்குள்ள தான் கேட்டேன். அடுத்து என்னாச்சு? அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். மரணத்துக்கு இந்த காயத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது மரணத்துக்கு ஒரு காரணம்னு நான் சொல்லல. சோ இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கண்டிப்பா எழுதணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. டாக்டர் அப்படியா சொன்னாங்க? சொன்னாங்க சார். இந்த போஸ் சாகிறதுக்கு முன்னாடி இல்ல கொலை செய்யறதுக்கு முன்னாடி யார் கூடயோ, ஐ மீன் யாரோ அவனை பலமா அடிச்சிருக்காங்க. கம்பா இருக்கலாம், லாத்தி, இரும்பு, வாக்கிங் ஸ்டிக், சுத்தி, எனிதிங். சாதா கம்பலிங்க, உலோகம். அப்படி ஏதோ ஒன்னு எடுத்து அடிச்சு அவன் மூஞ்சியை கிழிச்சிருக்கா. மர்டர் யாரு முடிவு பண்ணாங்க சார்? நீங்களா இல்லன்னா இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்ச முதலமைச்சர்? இது பிளான் பண்ண ஒரு கொலைதான்னு சிஎம்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும், மீதியே நீயே தெரிஞ்சுக்குவ. மீதியே தெரிஞ்சுக்க நான் கேட்பேன். யார்கிட்ட? முதலமைச்சர் கிட்டயா? என்ன சார் கேட்கட்டுமா? வரப்போற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு டெல்லியில இருந்து வராருல சிஎம், அவர்கிட்ட போய் கேட்டேன். ஐயோ, என் தலையே வெடிச்சிடும் போல இருக்க. கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன சிஎம் ராத்திரி சந்திக்கிறோம். நீ வாய திறந்தாலே பயமா இருக்கு. இருந்தாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. ஷார்ப் 9 PM
கரெக்டா வந்துருவேன். சீன் சார், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. ஐயோ, நான் மூச்சை இழுத்து பிடிக்க சொல்லல. நல்லா சொன்னப்போ. இது வரைக்கும் ஆட்சி போயிடும்னு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப மூச்சு விட்டா ஆட்சி போயிடும்னு பயப்படுறாரு. உங்களுக்கு இப்ப மூச்சு விடுறதுல எந்த சிரமமும் இல்லையே? இப்பதான் ஆனா அவனை கத்துக்கிறீங்களா? காலையில எழுந்து என்னடா நியூஸ்னு பேப்பர்ல பார்த்தா நேத்து இருக்கிற ஆட்சி இன்னைக்கு இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா போதுமே, கூட இருக்கிறவனுங்களே நம்ம ஆட்சிய கவுத்துருவானுங்க. இவருக்கு இது ஒண்ணுதான் குறை. இப்ப இவர் ஆட்சியில இருந்து என்ன பண்ண போறாரு? இந்த ஆட்சிய மகன் கையில குடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? நோய் வர்றது சகஜம் தானே, மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். எங்க சரியாகிறது? இனி இது சரியாகணும்னா முன்னாடி மாதிரி இன்னொரு வாட்டி நான் லண்டன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கணும். எனக்கு லண்டன் தான் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அங்கதான் இந்த கட்சி தொண்டர்கள் தொல்லை எல்லாம் சுத்தமா இருக்காது. ஹலோ டாக்டர், இவர் வாயை அடைக்கிறதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் இருந்தா போடுங்களேன். சரி சார், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். சொல்லு. நான் 22 மலேசியால இருப்பேன். ஏய், நான் கொரியன் கான்ட்ராக்ட்ஸ் சைன் பண்ணல. வெற்றி கொடுத்தா தான் சைன் ஆகும். சும்மா நடிக்கிறாருமா. இவர் என்ன குழந்தையா ஒண்ணும் தெரியாம இருக்கிறதுக்கு? எல்லாம் தெரியும். என்ன டீல், எவ்வளவு அமௌண்ட், எல்லாமே தெரியும். உழைக்க தெரியாத மனுஷன். சொல்றேன். ஷிகாபுதீன் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு போங்க. யாராவது வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே கிளம்பிடுறது. முதல்ல இதை கழட்டுங்க. சட்டையை ஒண்ணும் போடல. இப்ப வந்துருவாரு. அபே ஆயேகா. அபி ஆயேகா. ஏன் இங்கே நீ சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற? முझे கஞ்சாவூர் में போஸ்டிங். கஞ்சாவூர் இல்லையா, தஞ்சாவூர் கா இல்லையா தா. இவன் நாக்குல எருமை விட்டு நக்க விடும். தமிழ் இவன் வாயில மாட்டிட்டு இந்த தஞ்சாவூர் போஸ்டிங் சம்பந்தமா சிதம்பரநாதன் அனுப்பியிருக்காரு. இவரை பார்த்தா போதும். ஜி சார். எங்க அவன் ஆளு? வெளியில இருக்கான். அவரை உள்ள வர சொல்லுங்க. இந்தாங்க, முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. அதை கொடு. வரப்போற சென்ட்ரல் எலெக்ஷன்ல யார் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இல்ல, அது வந்து இவர் கூட இருக்கவங்களே எங்க கால வாரி விட்டுருவாங்களோன்னு பயத்துல இருக்காரு. அதானங்க டென்ஷனு. இந்த தடவையும் இவர் ஜெயிச்சிட்டாருன்னா மத்தியில என் மகனுக்கு கண்டிப்பா ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன் கடவுளே. இந்தா, முதல்ல நீ உள்ள போ. சார், உள்ள வரலாமா? வா வா. குட் ஈவினிங் சார். நரியா புலியா? என்னையா இவன் பேரு? சார், நரேந்திரன். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இவன் ஆளு ரொம்ப திமிரு பிடிச்சவன் கேள்விப்பட்டன, உண்மையா? சார், அது வந்து நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கதான் கூப்பிட்டேன். சார், உன் சர்வீஸ்ல இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் முன்னாடியாவது நின்னு பேசியிருக்கிறியா இந்த மாதிரி? சார், நான் டெல்லியில இருந்தேன் 2.5 வருஷம் ஜனாதிபதி கூட. அப்ப நான் பல சிஎம் கூட பேசியிருக்கேன். இந்த ஆளுகிட்ட ஏதோ கேட்டியாமே, சிஎம்க்கு ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு? கேட்டேன் சார். இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்காத சார். உன்ன மாதிரி தலகணம் பிடிச்ச ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவசர புத்தி ஆளுங்க சொன்னா சில சமயம் கேஸோட உண்மைகள் கூட புரியாம போயிடும் இல்லையா? உண்மைதான் சார். அதனாலதான் உன்னை நான் நேரடியா வர சொன்னேன். ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கட்சி பலத்தாலேயோ கூட்டணி பலத்தாலேயோ இல்ல, சில சேனல்ஸ் பத்திரிக்கைக்காரங்க உதவியோட நேரடியா ஜனங்களுக்கு பல உதவிகளை செஞ்சு என்னுடைய இமேஜை உயர்த்தி வச்சிருக்கேன். A strong face. சார், அந்த இமேஜை காப்பாத்துறதுக்கு தான் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆபரேஷன் தேவைப்படுது. உண்மை சார். அதே மாதிரிதான் இதுவும். அதனாலதான் இந்த கேஸ்ல நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட செலுத்துறேன். தேவையில்லாம இந்த கேஸ குழப்பி என் பேரை கெடுக்க வேணாம்னு இவங்கிட்ட சொல்லு. சொல்றேன் சார். நீ போலாம் சார். யோ யோ புலி, என்ன சார்? நான் இந்த மாதிரி பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதானே? இல்லதான் சார். ஷிஹாபுதீன் சார் அப்படி கூப்பிடும்போது அதுல ஒரு இன்பம் இருந்தது, பாசம் இருந்தது. அவரு என்ன ஒரு கீழ் ஆபீசரா நினைக்கவே இல்லை. இதுவரைக்கும் நண்பனா தான் நினைச்சாரு. ஆனா சிஎம் ஆன நீங்க சொல்றப்போ அது கேவலம் ஒரு வரட்டு கர்வம், அதிகார திமிரு, ஆணவம், அகங்காரம், சுயநலம், அவ்வளவுதான் சார். சரியா கேட்கல? சரியா சொல்லி தரேன்.
பயந்துட்டான். எது? பயந்துட்டாயா? உனக்காக விட்டேன். ஆமா சார். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஆஹா. என்னாச்சு? ஷோக் அடிச்சதா? பின்ன அடிக்காதா? எல்லாத்துலயும் அவசரப்பட்டா இப்படித்தான் ஷோக் அடிக்கும். எங்க பாப்போம். இவ்வளவுதானா? போங்க. நீ போ, நான் செய்யறேன். இன்னைக்கு என்ன டிரைவர் ஒர்க் பண்ணலையா? ம், இன்னும் கொஞ்ச நாள் ஓடும். ம். ஓடலைன்னா சொல்லு, ஒரு புது மிஷினை வாங்கிடல. என்ன ரொம்ப நாளாச்சுல. பையன் இன்னும் தூங்கல. ம். அது இருக்கட்டும். சிஎம் பார்க்க அவசரமா போனீங்கல்ல, அவருக்கே இந்த கேஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? ம்ஹும். என்னவா இருக்கும்? ஏய், ஒரு போலீஸ்காரனுக்கு அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய சந்தேகங்கள் வரலாம். ம். அதுல 100க்கு 99 தப்பா இருக்கலாம். ம்ஹும். தப்பா இருக்கிற எல்லாத்தையும் அவ ஷேர் பண்ணுவான் எல்லாரும் கூட. ம். ஆனா அந்த சரின்னு சொல்ற ஒண்ணு இருக்குல்ல, ம்ஹும். அது யாருக்கிட்ட சொல்ல மாட்டான் கடைசி வரைக்கும். தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட. ம். ம். ஒரிஞ்சுதாடி செல்ல. விடுங்க. வேண்டாம்.